ஹலோ கைஸ், வெல்கம் பேக். என்னடா இவன் பிளாக் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்துட்டு இப்போ திடீர்னு இந்த மாதிரி க்ரஷ் பற்றி பேச உட்காந்துட்டானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிளாக் வீடியோஸ் போட்டால் கிளாஸ்மேட் இருக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் சின்ன பிரச்சனை. ஸோ அவங்க ஃபேஸ் தெரியக்கூடாது சம்திங் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ நான் ஃபங்க்ஷன் வந்து மட்டும் எடுத்து போடலாம், மற்ற டைமில் வேணாம், அப்படி எதுக்கு எடுத்து போட்டுக்கிட்டு அப்படின்னு தான் அவாய்ட் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம ரியாலிட்டியை பேச போகிறோம், ஓகேவா? நம்ம சேனலில் ரியாலிட்டி மட்டும் தான் பேச போகிறோம். ரியாலிட்டி மட்டும் இல்லாமல் மூவி ரிவ்யூஸும் இனிமேல் வருங்காலத்தில் ஃபியூச்சரில் போட போகிறோம். மூவி ரிவ்யூஸ் அந்த மூவி ரிலீஸ் ஆன 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த மூவி பற்றின ரிவ்யூ இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம போட போகிறோம். அதுதான் அடுத்த டார்கெட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்னா க்ரஷ் பார்ட் ஆஃப் லைஃப்பில். அதில் ஒரு சில பேர் நிறைய க்ரஷ் இருக்கும். பட் வந்து எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் க்ரஷ்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருப்பாங்க. ஸோ அதனால் என் லைஃப்பில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு லைஃப்ல யாராச்சும் கண்டிப்பாக இருப்பாங்கல்ல, அவங்களோட பேரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் இருந்தாங்களா இல்லையா சொல்லுங்கள். இப்பயே சொல்கிறது கூட முடியலன்னா இருந்தாங்களா இல்லையா அதை சொல்லிட்டு இருப்பாங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்குலாம் க்ரஷ் இருந்திருப்பாங்கல்ல, கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அவங்களுடைய பேர் எழுத்தவா இருந்தாங்களா இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு போங்க. ஒரு சில பேர்த்துக்கு கூட படிக்கிற பொண்ணு க்ரஷ்ஷாக இருந்திருக்கலாம். ஒரு சில பேர்த்துக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு, ஹீரோயின்ஸ், செலிபிரிட்டிஸ், யாராக வேணா இருக்கலாம். அவளை ஏன் டீச்சராக கூட இருந்திருக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் க்ரஷ்ங்கிறது எல்லாத்துக்கும் மெமரி ஃபுல்லாக இருந்து. நீங்கள் லைஃப் லாங் க்ரஷ்ன்னு ஆரம்பிச்சிட்டாலே அந்த க்ரஷ்ன்ற லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு யார் நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சு, அது உங்களுக்கு லவ்னு கூட ஃபீல் ஆகிக்கலாம். பட் அது வந்து க்ரஷ் தான், ஜஸ்ட் ஒரு அஃபெக்ஷன், அவ்வளோதான். பட் அதை நம்ம அந்த ஏஜில் லவ்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் வந்துட்டு அது க்ரஷ் தான். அப்படி ஒரு க்ரஷ் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் இருப்பாங்க. அந்த ரியாலிட்டி ஃபீலை நான் கூட சொல்ல ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்ததா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க. இப்போ நான் ஒரு ட்ரூ ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். ஒரு பையன் 7th படிக்கிறான். 7th படிக்கும்போது என்னென்னா 7th முடிக்க போகிறான் அப்படின்றதுக்கு இன்னும் 2 வீக்ஸ் 2 வாரம் தான் இருக்குது. அப்போ தான் அவனுக்கு ஒரு பொண்ணு மேலே க்ரஷ். அது அவன் லவ்னு நினச்சிட்டான். பட் வந்து அது க்ரஷ் தான். அப்போ பார்த்ததுமே சொல்கிறான். அந்த பொண்ணும் ஜஸ்ட் எதுக்கு வந்து, ஆனால் அது எங்களுக்கு தெரிஞ்சு சம் ப்ராப்ளம் ஆகுது. ஆனாலும் அது அவங்க முடிச்சு வெளியில் வந்து கிட்டத்தட்ட இதோட 7 வருஷம் ஆகிடுச்சு. இன்னமும் அவன் அந்த பொண்ணை க்ரஷ் லவ் அப்படின்ற ஃபீல்லே தான் இருக்கான். பட் வந்து அந்த பொண்ணை அவன் நேரில் பார்க்க விரும்பல, பேச விரும்பல. அவரை பற்றி நினைப்பு மட்டும் போதும், எங்கே இருக்கா, என்ன பண்ணிகிட்டு இருக்கா, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்ற ஒரு இதுலேயே தான் இருக்கான். பட் வந்து அவன் ஏன் பார்க்க நினைக்க மாட்டேன். ஒருவேளை பார்த்து அந்த பொண்ணு ஏதாச்சும் பேசி மனசு கஷ்டமாயிட்டா என்ன பண்ணுறது? ஏன்னா அந்த பொண்ணுக்கு தெரியும் இவன் வந்து அப்படியே க்ரஷ் அப்படின்னு இருந்தது வந்து அவனுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து நேரில் பார்க்க வேணாம். பார்த்தா வந்து அவனுடைய ஃபீலிங்ஸ் வேறு மாதிரி மாறிடும் அப்படின்றதுக்காக அவன் இது வரைக்கும் பார்க்கல. 7 இயர்ஸ் ஆச்சு. அவன் என்கிட்ட சொன்னது என்னன்னா, நான் இன்னும் 10 இயர்ஸ் ஆனாலும் சரி அவளை நேரில் மட்டும் பார்க்க மாட்டேன். ஸோ அது வேணாம் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் அவளோட நினைப்பு மட்டும் எனக்கு போதும், அந்த சின்ன வயசு மெமரிஸ் அது மட்டும் போதும் அப்படின்னு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோம். இது எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ட்ரூ ஸ்டோரி தான். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி உங்கள் லைஃப்ல இருக்குல்ல, அப்போ தான் க்ரஷ்ஷை இன்னும் அவங்ககிட்ட போய் நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க, பேசியிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்குல்ல.